தமிழ் சினிமாவிலே தளபதி விஜயோடு நடித்து தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்து பாலிவுட்டில் கலக்கல் நாயகியாக ஹிட்டான திரைப்படங்கள் பலவற்றை நடித்து இப்போ ஹாலிவுட்டிலே ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம், உலக அழகி பட்டம் வென்ற பிரியங்கா சோப்ராவின் பிறந்த நாள் 1982 ஜூலை மாதம் 18 இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் ஜாம்ஷெட்பூரிலே பிறந்தவர்தான் பிரியங்கா சோப்ரா. ஆரம்ப நாட்களில் இந்தியாவில் கல்வி கற்று அதன் பின்னர் அமெரிக்காவிலே தனது உறவினர் வீட்டிலே தங்கியிருந்து கல்வி கற்பதற்கான சந்தர்ப்பத்தை பெறுகின்றார். இருந்தாலும் கூட அங்கு சென்றதன் பின்னர் நிற ரீதியிலே இவர் அவமதிக்கப்படுகின்றார். கல்வி தொடர்கின்றது. 2000 அதாவது இவருடைய 18வது வயதிலே உலக அழகி போட்டியிலே கலந்து கொள்கின்றார். அதற்கு முன்னர் 1999 உலக அழகி பட்டம் வென்றவர்தான் இந்தியாவின் பெங்களூரை சேர்ந்த யுக்தா முகி. 2000 இந்தியாவுக்கே இந்த உலக அழகி பட்டம் கிடைக்கின்றது. அது சிறப்பான ஒரு பட்டம் என்றால் 50வது உலக அழகிக்கான போட்டி இடம்பெற்றிருந்தது. அதிலே பிரியங்கா சோப்ரா உலக அழகி என்ற மகுடத்தை சூடுகிறார். அதற்கு பின்னர் 2 வருடங்களுக்கு பிறகு 2002 இவருடைய திரைப்பயணம் ஆரம்பமாகின்றது. சினிமாவிலே கால் பதிக்கின்றார். 2002 தளபதி விஜயின் நடிப்பில் வெளியாகியிருந்த தமிழன் திரைப்படம் பிரியங்கா சோப்ராவின் முதலாவது திரைப்படமாக மாறுகின்றது. தளபதி விஜயின் தமிழன் திரைப்படத்தில் நடித்த பிரியங்கா சோப்ரா விஜயோடு இணைந்து பாடலை பாடுகின்றார். சினிமா பாடலில் இவருடைய முதலாவது பாடலாக தமிழன் திரைப்படத்தின் உள்ளத்தை கிள்ளாதே பாடல் வருது. டி இமான் இசையமைக்க தளபதி விஜயோடு இந்த பாடலை பாடுகின்றார் பிரியங்கா சோப்ரா. தமிழ் அதாவது கோலிவுட்டிலே சினிமா அறிமுகத்தையும் பாடகி என்ற அறிமுகத்தையும் பெற்றுக் கொள்கின்றார். அதன் பின்னர் இவருக்கு பாலிவுட் வாசல் திறக்கப்படுகின்றது. எண்ணற்ற திரைப்படங்கள், பாலிவுட் திரைப்படங்கள்ல த ஹீரோ, லவ் ஸ்டோரி ஆஃப் அ ஸ்பை என்ற திரைப்படத்திலே முதல் திரைப்படமாக அறிமுகம் கிடைக்கின்றது. அதுக்கு பிறகு முஜே சாதி கரோகி, கிரிஷ், டான், பிக் பிரதர், ஓம் சாந்தி ஓம், மை நேம் இஸ் ஆண்டனி, லவ் ஸ்டோரி 2050, ட்ரோனா ஃபேஷன் தோஸ்தானா, அஞ்சானா அஞ்சானி, அக்னிபாத், டான் 2, பாம்பே டாக்கீஸ், பஜ்ராவ் மஸ்தானி, லவ் அகெயின் என்று ஹிட்டான திரைப்படங்களில் நடிக்கின்றார். சாதாரணமாக ஒரு நடிகை ஒரு பாடல் காட்சிக்கு தோன்றி ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் நடிப்பார். ஆனால் பிரியங்கா சோப்ராவை பொறுத்த மட்டில் பிற்காலத்திலே முக்கிய பாத்திரம் ஏற்று ஒரு சிறந்த ஒரு கதாபாத்திரத்திலேயே தோன்றி நடித்திருப்பார். அவருடைய இந்த நடிப்பின் திறமை பாலிவுட்டிலிருந்து ஹாலிவுட் பக்கம் மாறுகின்றது. ஹாலிவுட்ல ஆரம்ப நாட்களில் இவர் அங்கீகரிக்கப்பட்டாலும் வரவேற்பு ஹாலிவுட் ரசிகர்கள் மத்தியில் இல்லாவிட்டாலும் கூட அவர் கூறிய ஒரு விஷயம், பாலிவுட்ல இல்லாட்டி சினிமா துறையில தான் எவ்வாறு ஆரம்ப நாட்களை கடந்தாரோ அதே போன்று ஹாலிவுட்டிலும் ஆரம்பிக்கப்பட்டதை போன்ற ஒரு உணர்வு இருந்ததாக சொல்லியிருந்தார். ஹாலிவுட்டில் இப்பொழுது ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் பிரியங்கா சோப்ரா. ஒரு நடிகை மாத்திரமல்ல, பாடகி மாத்திரமல்ல, தொழில் அதிபராகவும் காணப்படுகின்றார் பிரியங்கா சோப்ரா. பிரியங்கா சோப்ராவை பொறுத்த மட்டும் 80 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சொத்துக்கு அதிபதியாக காணப்படுகின்றார். இந்திய மதிப்பில் 700 கோடிக்கும் அதிகமான தொகை, அதாவது இலங்கை மதிப்பில் 2500 ரூபாவுக்கும் அதிகமான கோடி பணத்தொகை. ஒரு திரைப்படம் அல்லது ஒரு தொலைக்காட்சிக்காக அவர் மில்லியன் கணக்கான டாலர்களை சம்பளமாக பெற்றுக் கொள்கின்றார். 2018 நிக் ஜோனாஸ் என்கின்ற அமெரிக்க நடிகர், பாடலாசிரியர், பாடகரை திருமணம் செய்து கொள்கின்றார். அவருக்கும் பிரியங்கா சோப்ராவுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 10. 2000 பிரியங்கா சோப்ரா உலக அழகி பட்டம் வென்ற போது நிக் ஜோனாஸுக்கு வயது 8. பெற்றோரோடு இணைந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்ததாக நிக் ஜோனாஸினுடைய பெற்றோர் பிரியங்கா சோப்ரா கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலே தெரிவிக்கின்றார்கள். பிரியங்கா சோப்ராவை பொறுத்த மட்டில் தொழில் ரீதியிலும் சரி, தொழிலதிபராகவும் சரி, சினிமா வாழ்க்கையாகவும் சரி, அத்தனையிலுமே ஆரம்பத்திலிருந்து பல தடைகளை கண்டுதான் முன்னேறி இருக்கின்றார். குறிப்பாக கோடிக்கணக்கான சொத்துக்கு உரிமையாளராக இருந்தாலும் கூட யூனிசெஃப் அமைப்பினுடைய உலக தூதுவராக இருக்கின்றார். குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான செயற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் உள்ளிட்ட பல தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து செயற்பட்டு வருகின்றார். கல்வி மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்கள் முக்கியத்துவம் இவரால் வழங்கப்படுகின்றது. இவருடைய கையிலே ஒரு டாட்டூ பச்சை குத்தப்பட்டிருக்கும். இவர் தந்தையினுடைய மகள் என்று, டேட் இஸ் ஸ்டில் கேர்ள் என்று அவருடைய தந்தையாலே எழுதப்பட்ட ஒரு டாட்டூவாக பதியப்பட்டிருக்கும். 42வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிரியங்கா சோப்ராவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள்.